வெல்கம் கைஸ். இன்னைக்கு வெல்கம் தலைவா. போடவே இல்ல. ஆமா, ரொம்ப பிஸியா நாள் நம்மளும் பிஸியா பார்க்கவே இல்லை. ம் இன்னைக்கு எபிசோடு பார்த்தாச்சு. நான் ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தேன். இன்னைக்கு எபிசோட்ல வந்து விஜயா மாட்டிக்கொண்டார். ஆஹா, அஹ், நல்ல என்ன சுவாரஸ்யமா இருக்கே காலையிலேயே. ஆமா ஆமா, என்ன நடந்துச்சுன்னா, நேற்று வந்து மீனா அழுதுகிட்டே வந்து இருந்ததுனால இன்னைக்கு போயிட்டு பார்வதி வீட்டில் போயிட்டு முத்து வந்து விசாரிக்க போறாப்புல. இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போறாப்புல. நைஸா ம் பார்வதிட்ட போய் போட்டு வாங்குறாங்க. இந்த மாதிரி நான் உங்களை வந்து அத்தை அத்தனை எவ்வளோ பாசமா இருக்கேன், நீங்க என்னன்னா மீனா மேலேயே பழி போடுறீங்க, மீனா அப்படி பண்ணக்கூடிய ஆளா, உங்களுக்கு மீனா மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பார்வதி வந்து இல்லை, மீனா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வந்து, சரி உங்களுக்கு யாரு மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்களாம் போலீஸ்கிட்ட சொல்லலாம், போலீஸுக்கு ஆ ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாப்புல. உடனே பார்வதிக்கு வந்து பயம் வந்துடுது. ஐயோ நம்மளை போலீஸ்ட்ட ஏதாவது மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மேட்ரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ம் சத்யா கேஸ்ல வந்து உங்க அம்மா வந்து 2 லட்சம் பணம் வாங்கி தான் அவனை வந்து கேஸை வாபஸ் வாங்க. 2 லட்சம் மேட்ரு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்வதி வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சத்யா கேஸை வந்து வாபஸ் வாங்குறதுக்காக உங்க அம்மா வந்து 2 லட்சம் வாங்கிட்டாங்க, அந்த 2 லட்சம் தான் இப்போ ம் காணாம போயிருக்கு, அது யார் எடுத்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஷயத்த ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்தது என்னாச்சுன்னா, முத்து வந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வழக்கம் போல் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் ஒரு மீட்டிங். இந்த மாதிரி ம் முத்து வந்து அங்கே போயிட்டு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாப்ப, என்னன்னா பணத்தை எடுத்தது மீனா தான் அப்படின்னு வீட்டில் போய் சொல்கிறாரு. ஆ ஆ வீட்டில் உடனே அவன் முத்தோட அப்பா வந்து, என்னடா சொல்கிற, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரிலாம் மீனா பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு முத்து, ரவி, ஸ்ருதி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜயா வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு, ஆமா இவ தான் எடுத்தா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசுறாங்க. உம் அதுக்கப்புறம் முத்து சொல்றாப்புல, அம்மா அம்மா வந்து மீனா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா பார்வதி ஆண்டிகிட்ட சொல்லியிருக்காங்க, மீனா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்று ம் முத்தோட அப்பா சொல்றாங்க, அவெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அம்மா நான் வேணா அம்மாக்கு 2 லட்ச ரூபா காசு தந்துடுறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாப்புல. உடனே முத்தோட அப்பா கேட்குறாங்க, நீ ஏன்டா 2 லட்சம் காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அம்மா தான் சத்யா கேஸில் வந்து இந்த மாதிரி 2 லட்ச ரூபா வாங்கிட்டு கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான் முத்து. ம் சொன்னோடனே விஜயாவை எல்லாரும் ரவுண்டு கட்டுறாங்க. இந்த மாதிரி இது உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க எல்லாரும். அதுக்கு விஜயா வந்து ஒரு சாங் இருக்கும், எல்லாமே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. ஆ காசு வாங்கலன்னு அதுக்கப்புறம் என்ன, மறுக்கிறாங்களா? இல்லை இல்லை காசு வாங்கிட்டோம் ஒத்துக்கிட்டாங்க. ஆ இந்த மாதிரி நான் கேஸை வாபஸ் வாங்காமல் போயிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து, பார்த்தீங்களா அம்மாவே வக்கீல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஜட்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாப்புல. அதோட தொடரும் போட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ வந்து நான் வந்து அந்த காசை திருப்பி கொடுத்தாகணும் அவங்களுக்கு, இல்லைன்னா அது ஒரு ஏதாவது பேச்சு பொருளாகவே இருக்கும், நம்மளால எதுவுமே இன்னும் பேச முடியாது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மலேசியாவில் இருக்கவங்க அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ம் மனோஜை வந்து டிக்கெட் போட்டு மலேசியாவுக்கே போக சொல்கிறாங்க. நீ டிக்கெட் போடு மலேசியாவுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட முடிஞ்சிருது. வேற பார்ப்போம். லெவல் ட்விஸ்டடா. ஆனா நாளைக்கு அப்படியும் என்ன நடக்குது. அப்பயும் வந்து ரோஹிணி தப்பிச்சிருவாயா? ஆமா, ரோகிணி தப்பிப்பா, அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் மாற்ற மாதிரியே இல்லை. அட்னா கதை க்ளோஸ். அவளை அப்படியே தப்பிக்க 2050 விட்டு. மாட்டோம் போல இருக்கு. சரி தலைவா. ஓகே கைஸ். நல்ல விறுவிறுப்பான எபிசோடு தான். ஆமா, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு எபிசோடு. இதுதான் அப்படியே ப்ரோமோ கண்டென்ட்ல வந்துச்சு நேத்தி. அவன் மாற்ற ஆஹ் வரைக்கும் வந்துச்சு. அவன் விஜய் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி, நீ வந்து பணத்தை வந்து எப்படியா இருந்தாலும் செட்டில் பண்ணணும், அவங்கள வந்து கடனாளி ஆக்குனது நீதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோ பார்த்தேன். ஆமா ஆமா, இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்திருக்கு அப்போ. ம். சரி. சரி ப்ரோ, சரி நாளைக்கு தலைவா. சந்திப்போம். பாய். ஓகே, பாய் கைஸ், பாய். பாய் கைஸ்.